ஆக்ட்ரஸ் ஹன்ஷிகா அவங்களோட கணவனை விவாகரத்து செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இங்க ஹன்ஷிகாவுக்கும் அவங்க கணவனுக்கும் பிரச்சனையே கிடையாது. அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு மெஷின் மாதிரி இல்ல ஒரு ரோபோவா செஞ்சு அனுப்புறாங்களா புகுந்த வீட்டுக்கு. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ஃபேமிலி சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆக்ட்ரஸ் ஹன்ஷிகா அவங்களோட கணவனை விவாகரத்து செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? செலிபிரிட்டி லைஃப்னாலே கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி குழந்தை பெத்துக்கிறது எல்லாத்தையுமே மீடியால ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமா டிவோர்ஸ் ஆயிட்டு போயிருவாங்க. இப்படிதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு டிவோர்ஸ் கேசஸ்லயுமே ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இங்க ஹன்ஷிகாவுக்கும் அவங்க கணவனுக்கும் பிரச்சனையே கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே ஒரு லவபிளா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. ஆனா மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம். நிறைய பெண்களுக்கு இருக்கிற காமனான வெரி இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? கல்யாணத்துக்கு அப்புறமா புகுந்த வீடு. இந்த புகுந்த வீடு அப்படிங்கிற சாஸ்திரம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அந்த காலத்துல இருந்தே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பெண் அவங்க கணவன் வீட்டுல போய் வாழணும் அப்படிங்கிறது தான். இது எதுக்கு இந்த மாதிரி வச்சாங்க? கல்யாணம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது தானே. அப்படி ஆரம்பிக்கும் போது தானே அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், எமோஷனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் பினான்சியல் மேனேஜ்மெண்ட், அவங்களோட பட்ஜெட்டிங், ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும், குழந்தை வந்தா அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும், உறுப்புகளும் பொறுமைகளும் அவங்களுக்கு வரும் தானே. அந்த மாதிரி தான் இப்ப ஹன்ஷிகாவோட லைஃப்லயுமே நல்ல ஜாலியா அவங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம், ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ள போக போறோம்னு சொல்லிட்டு பல கனவுகளோட கல்யாணத்தை பண்றாங்க 2022ல. ஸோ 3 வருஷம் தானே ஆகுது. 3 வருஷத்துக்குள்ள இவங்களுக்குள்ள என்ன பெரிய சண்டைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பிரச்சனை வந்து ஹன்ஷிகாவுக்கும் அவங்க கணவனுக்கும் கிடையாது. ஹன்ஷிகாவுக்கும் அவங்களோட இன்லாஸுக்கும் தான். அதாவது அவங்க கல்யாணம் ஆகி போன உடனே கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி. இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னாலே மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, இந்த மாதிரி இன்லா அப்படின்னாலே வந்துட்டு அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தானே அர்த்தம். இந்த இன்லாஸ் அண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கூடிய மெச்சூரிட்டி கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இன்லாஸை அடாப்ட் பண்ணிக்க கூடிய கேப்பபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் பொறுமையும் இருக்கா? ஒரு ஆணுக்கும் வந்துட்டு ஈக்குவலா அந்த பொண்ணோட அம்மா அப்பா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதாவது அந்த கணவனோட இன்லாஸுமே வந்துட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். இங்க அந்த ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு லவ் இருந்தாலுமே ஒரு கோர் ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே எங்க சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப்குள்ள, அதாவது அங்க ஃபேமிலி பாண்டிங் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அங்க பெரிய ப்ராப்ளம் தான் வரும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஹன்ஷிகா விஷயம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இங்க சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நிறைய காமனருக்கு இருக்கிற காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியை எப்படி மேனேஜ் பண்றது, ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுனாலதான் என்னோட நிம்மதியே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் அழுகிறதும், அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஆணும் பெண்ணும் வேலைக்கு போனாதான் கரெக்டா அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், பட்ஜெட்டிங் பண்ண முடியும். ஒரு லக்ஸுரி லைஃப் இல்லை அப்படின்னாலும் பேசிக் நெசசிட்டியை அவங்க லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு பார்ட் இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபியூச்சரை எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா நான் கொடுக்க வேண்டிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, கல்யாணமான பெண்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியை நீங்க எப்படி மேற்கொள்வது, அதாவது அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும், ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸை தான் நான் சொல்ல போறேன். என்னோட கைண்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த பெண் புகுந்த வீட்டுக்குள்ள போறதோ இல்ல ஆணை வந்து வீட்டோட மாப்பிள்ளையா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண் ஒரு பெண்ணோட வீட்டுல போய் வாழ்றதோ இதெல்லாம் தேவையே இல்லை. கல்யாணம் ஆயிருச்சா ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க ஒரு புது வீட்டுல போய் புது தம்பதியரா புதுசா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாதான் அங்க அன்பும் அரவணைப்பும் கூடும். இல்லற வாழ்க்கையும் அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவங்களா பேர் பண்ணட்டுமே. எவ்வளவு நாள் தான் வந்துட்டு நீங்க இன்னுமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு இல்ல பையனுக்கு மட்டும்தான் அம்மாவோட செல்லம் இருக்கணும்னு அவசியமே இல்லையே. என் பொண்ணு வந்து எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு தானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ணு நல்லா வாழட்டும் அப்படின்னு அனுப்புறாங்க. முன்னாடி எல்லாம் வந்துட்டு புகுந்த வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து போதுமான செக்யூரிட்டிஸ் இருக்காது, எஜுகேஷன் இருக்காது, அவங்களோட இண்டிபெண்டன்சி இருக்காது,
ஸோ ஒரு கணவனையும் கணவனோட ஃபேமிலியும் சார்ந்து இருக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால வீட்ல எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு சமையல் வேலையில இருந்து வீடை சுத்தமா வைக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணாங்க. ஆனா இப்ப பெண்கள் வந்து இண்டிபெண்டா இருக்கிறாங்க, ஒர்க்கிங் உமனா இருக்கிறாங்க, ஆண்டர்பிரினரா இருக்காங்க, நிறைய ஸ்கில்ஃபுல்லாவும் இருக்கிறாங்க. வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு இப்போ அந்த பொண்ணு ஒரு மெஷின் மாதிரி இல்ல ஒரு ரோபாவா செஞ்சு அனுப்புறாங்களா புகுந்த வீட்டுக்கு. ஒரு பெண்ணை பெண்ணா மதிக்கணும், அவங்களோட இமோஷனலுக்கும் பிசிக்கல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிக்கிறவங்களா இருந்தா ஒரு மெய்டு வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு மெய்டுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அண்ட் வீட்டோட வேலைகளை அவங்க செய்யும் போது இவங்களுக்கு ஒரு நல்ல கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பர்சனல் டைம், பிரைவசியும் கிரியேட் ஆகும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஸோ வெளியில போய் சாப்பிட்றதுக்கு பெட்டர் நீங்க வந்து அந்த செலவுக்கு ஒரு மெய்டே வச்சுக்கலாம். அண்ட் கமிங் டு த பாயிண்ட், இப்போ நீங்க இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி, அதாவது போஸ்ட் வெட்டிங் அப்புறமா ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது ஐடென்டிட்டி கிரைசிஸ் அண்ட் ரோல் கன்ஃபியூஷன் இங்க ஏற்படும். ஒரு பெண்ணுக்கு வந்து நான் வந்து ஒய்ஃபா இல்ல ஒரு நல்ல டாட்டர் இன் லாவா இல்ல சிஸ்டர் இன் லாவா, நான் யாரு, என்ன ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவா, ஸோ என்ன ரோல் நான் பிளே பண்ண போறேன்? எல்லா ரோலையும் ஒருத்தரே பிளே பண்றது வந்து இது என்ன ரோல் பிளேவா? எவ்வளவு ஒரு பேர்டனான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நல்ல ஒய்ஃபா ஒரு பெண்ணு நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டை மட்டுமே டேக் கேர் பண்ணணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு கம்ப்ளீட்னஸை கொடுக்க முடியும். பெண் வந்துட்டு அந்த கணவனுக்கு எல்லா விதத்திலயுமே கணவனுக்கு கேர் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல பினான்சியல் சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஆனா இதே இது ஒரு பெண் வந்துட்டு கணவனுக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அண்ட் மதர் இன் லாவுக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எல்லாரையும் டேக் கேர் பண்ணி ஆல் இன் ஆலா அந்த உமன் வீட்டையும் பார்த்துக்கிட்டு அவங்க வேலையும் ஒர்க் பிளேஸ்லயும் எக்ஸலண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இது நம்ம இன்டைரக்ட்லி அவங்கள ப்ரெஷரைஸ் தான் பண்றோம். இதனால அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் தான் சீக்கிரமா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ள ஆளாவாங்க. பிரச்சனைகளும் கொஞ்சம் நாள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக மூட் ஸ்விங்ஸ் தான் அதிகமா ஏற்படுமே தவிர இதனால ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகவே ஆகாது. அடுத்தது அட்டானமி வெர்சஸ் கலெக்டிவிசம். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடமுக்கும் ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு போராட்டம். ஒரு பெண்ணா அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ், அவங்களுக்கு சில விஷயங்கள் ஹஸ்பண்டோட ப்ரைவசியா இருக்கணும், நினைச்ச நேரம் அவங்க ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணும், ஒரு கொஞ்சிக்கிட்டு அவங்களோட ப்ரைவசி டைம், அவங்களுக்கு என்ன எங்க வெளியில போகணும், என்ன ட்ரெஸ் வாங்கணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், இதெல்லாம் ஒரு பெண் அவங்க கணவனோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறது தான். குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களோட அவங்களோட ஃபேமிலின்னு சொல்லி இப்போ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா இங்க அந்த ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு அதை புரிஞ்சு நடக்கணும்ன்றது இன்னொரு டென்ஷன். ஏன்னா இப்போ இந்த பொண்ணோ இல்ல அவங்க ஹஸ்பண்டோ வந்துட்டு இன்னைக்கு சப்பாத்தி நைட்டு டின்னருக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க மாமியார் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு கோதுமை உப்புமா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்க என்ன பெரிய கிளாஷ் ஆகும்? இப்ப சப்பாத்தி செய்யணுமா கணவனுக்காக, இல்ல மாமியாருக்காக கோதுமை உப்புமா செய்யணுமா, இல்ல மாமனாருக்காக செய்யணுமா? ஸோ இப்படியே வந்து டெய்லியும் கிச்சனுக்குள்ளேயே அவங்களோட வாழ்க்கையும் உடஞ்சு போயிடுறது. நீங்க கேட்கலாம், அந்த காலத்துல எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி தானே ஹெல்த்தியா இருந்தது, ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இருந்த கூட்டு குடும்பம்ன்றது வேற. ஏன் அப்படின்னா எல்லாருமே அங்க வேலை செய்வாங்க, வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்வாங்க. ஈவன் தோ அவங்க விவசாயம் பாக்குறாங்களோ, வேற என்ன பிசினஸ் வச்சிருக்காங்களோ, ஈவன் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாலும் கூட குடும்பமே அங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க, ஒரு பிசினஸ்ல ஒரு வேலை இல்லை. ஆனா இப்ப அப்படியா இருக்குது? ஒரு ஆண் என்ஜினியரா அவரோட ஃபீல்ட பாக்குறாருன்னா, ஒரு பெண் அவங்களோட வேலையில ஒரு ஆபீஸ்ல வந்துட்டு அட்மின்ல இருக்காங்க, மாமனார் மாமியார் அவங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு வீட்லயே மல்டிபிள் பிசினஸ் மல்டிபிள் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அப்போ இங்க எல்லாருமே ஒண்ணு கூடும் போது அதுல சில பேர் வந்துட்டு இன்லாஸ் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. மருமக வந்ததுக்கு அப்புறமா மருமகளை வந்துட்டு ஒரு வேலைக்காரி மாதிரியே கூட யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ இது டொமஸ்டிக் வயலன்ஸ் தானே. அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளவுதான் ப்ரெஷர் தாங்க முடியும்? குழந்தைங்க வந்துட்டு பத்தாது, குழந்தைங்கள டியூஷன் கூட அனுப்ப மாட்டாங்க, எல்லாமே அம்மாவை தான் பிளேம் பண்ணுவாங்க. அம்மா ஏன் சொல்லி தரல, டிசிப்ளினா ஏன் குழந்தை இல்லை, குழந்தை வந்துட்டு எதையா சேட்டை பண்ணாலோ கெட்ட பேர் வாங்கினாலும் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் உடனே அம்மா தான். ஸோ இப்படி எல்லாமே வந்து ஒருத்தர் மேல ப்ரெஷரைஸ் பண்றது அது ஒரு நாள் பெரிய ப்ராப்ளம்ல கொண்டு போய் தான் முடியும். அண்ட் இதெல்லாம் இமோஷனல் ஓவர்லோடா தான் அமையும். மொத்தத்துக்கு உங்களுக்கு மெரைட்டல் ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ மேரிட் லைஃபே வந்துட்டு போர்டமாவோ இல்லை ஏனோ தானோன்னு வாழ்ற மாதிரி உங்களோட கப்பிள் ரிலேஷன்ஷிப் கூட கசந்து போற அளவுக்கு ஆயிரும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியே வேண்டாம்னு நான் சொல்லலை. உங்க சிச்சுவேஷன், உங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும், ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அம்மா இல்லை அப்பா இல்லை, ஸோ அதனால ஒரு கணவனோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலியா கன்சிடர் பண்ணிக்கிறேன், கூட்டு குடும்பத்துல இருந்தா எனக்கு ஹெல்த்தியா இருக்கு, இப்படி சில பேர் இருப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே யூனிக் ஸ்டைலா தான்
தான் இருப்பாங்க, பர்சனாலிட்டியும் அப்படித்தான். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். பட் முன்னாடியே ஒரு பவுண்ட்ரி, கிளியர் பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேலைகள் என்ன, ஓவர்லோட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான விஷயங்களை எப்படி நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும், இல்லை கணவன் மனைவி வீட்டில் இருக்கிற இன்லாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் வேலைகளை பிரித்து பண்ணிக்கிறது இன்னுமே ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வெளியில் போகிறது, ஃபேமிலி அவுட்டிங் போகிறது, அண்ட் செல்ஃப் எஸ்டீமை நீங்கள் கீப் அப் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது. உங்களோட பாண்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது என்னன்னா அப்ரிஷியேஷன் தான். எவ்வளோக்கு எவ்வளோ அப்ரிஷியேஷன் பண்ணுறீங்க, ரெகக்னைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் இந்த மெரிட்டல் இஷ்யூஸ், உங்களுக்குள்ள கப்பிள் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகுது, இல்லை உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு மெயில் ட்ராப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்காலஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சட்டுப்புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது கான்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, take care of your mental health. நன்றி, வணக்கம்.